ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லதா பைஜு ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே காயத்ரி முத்துக்குமரன். இன்னைக்கு நீங்க கேட்க போற நாவல் எழுத்தாளர் லதா பைஜு அவர்களின் விடியலில் ஒரு வெண்ணிலா. அத்தியாயம் 13. கங்கா ரிஷியிடம் பேசிவிட்டு தங்கள் அறைக்கு வரும்போது ஹரி மெல்லிய குரட்டையுடன் உறங்கியிருந்தான். அவனை எரிச்சலுடன் பார்த்தவள் மேஜை மீதிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து தொண்டைக்குள் கவிழ்த்து கொண்டாள். ச்சே, இந்த ரிஷிய இத்தனை நாளா நம்ம கைக்குள்ள வச்சிருந்தோம். இப்ப அவன் யோசிக்கிறதும் பேசுறதையும் பார்த்தா கையை விட்டு போயிடுவான் போல இருக்கே. வாழ்நாள் முழுவதும் தண்ணியை போட்டுக்கிட்டு ஊர் சுத்தி பொழுது போக்கிடுவான்னு நினைச்சா இப்ப ஆபீஸ் வரேன்னு சொல்றான். இது சரியான தொடக்கமா தோணலையே. யோசித்தவளின் முகம் வெறுப்பை காட்டியது. ஏதோ பொண்ணு கிட்ட கமிட் ஆனது போல சொன்னானே, யார் அந்த பொண்ணு? ஒருவேளை அவளுக்காகத்தான் தன்னை மாத்திக்க நினைக்கிறானோ? புகைந்தாள். யோசி கங்கா, யோசி. இல்ல, இதெல்லாம் விடக்கூடாது. இந்த சாம்ராஜ்யத்துக்கு நான் மட்டும்தான் மகாராணியா இருக்கணும். இந்த ரிஷியும் அவன் பொண்டாட்டிய வர பொண்ணும் எனக்கு அடிமையா தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசி. தன் கோணி புத்தியை தட்டி விட்டு கொண்டாள். இப்பவும் அந்த குருடை என்ன அம்மா போலதான் நினைக்கிறான். இந்த நினைப்பு மாறுறதுக்கு முன்னாடி அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்தாகணும். அவன் லவ் பண்றது பணக்கார வீட்டு பொண்ணா இருந்துட்டா கஷ்டம். அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். நம்ம பேச்ச கேட்கிற ஒரு அழகான ஏழை பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா புது பொண்டாட்டி மோகத்துல இவனை வீட்டுக்குள்ளேயே கொஞ்ச நாள் முடக்கி போட்டுடலாம். யோசனையுடனேயே படுக்கையில் சாய்ந்தாள் கங்கா. மறுநாள் ஹரி காலையில் டிஃபன் சாப்பிடாமற கங்கா அவன் தட்டில் இட்லி கிச்சடியுடன் சட்னி வைத்தாள். என்ன கங்கா, உன் வளர்ப்பு புத்திரன் நேற்று அவ்வளோ சீரியஸா ஆஃபீஸ் வரேன் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னெல்லாம் சொன்னான். இப்போ ஆளையை காணோம். வழக்கம் போல இழுத்து போத்திட்டு தூங்குறானா? காலையிலேயே குழந்தைய ஒன்று சொல்லாம சாப்பிட்டு கிளம்புற வழியை பாருங்க. அவன் நேற்று ஏதோ திடீர்னு ஞானோதயத்தில் சொல்லியிருப்பான். சின்ன பையன், தூங்கிட்டு விடுங்க சொன்ன கங்கா அவன் தட்டில் மேலும் ஒரு இட்லியை வைத்தாள். நீ இப்படி சின்ன பையன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே இரு. ஏதோ புத்தி வந்து யோசிக்கிறான்னு நினைச்சேன். அப்படி இல்லைன்னு காட்டிட்டான். ஹரி சற்று கோபத்துடன் சொல்லிவிட்டு பாதி டிஃபனில் எழுந்து கொள்ள கங்காவுக்கு கோபமாய் வந்தாலும் காட்டிக்கொள்ளவில்லை. இந்த மனுஷன் வேற விவரம் இல்லாம அவன்கிட்ட கோபப்பட்டே அவனை யோசிக்க வச்சிருவார் போலிருக்கே. சிந்தித்தபடி அடுக்கலைக்கு செல்ல ஹரி ஆபீஸ் கிளம்பி விட்டான். வேலைக்கு வந்த பெண் பாத்திரம் தேய்த்து கொண்டிருக்க அவளிடம் பிளேட்டை கொடுத்துவிட்டு புதியதாய் இறக்கிய டிகாஷனில் ஃபில்டர் காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு ரிஷியின் அறைக்கு சென்றாள். வெறுமனே சாத்தியிருந்த கதவை திறந்து உள்ளே செல்ல இழுத்து போர்த்தி கொண்டு படுத்திருந்தான் ரிஷி. போர்வையை விலக்கி கோப்பையை அவன் நாசி அருகே கொண்டு செல்ல மனத்தை இழுத்தபடி கண் திறந்தான். குட் மார்னிங் அண்ணி. காஃபி ஸ்மெல் தூக்குது. இந்தா சுட காஃபி குடி என்றவள் ஓரமாய் இருந்த டீப்பாய் மேல் காஃபி கோப்பையை வைத்தாள். ஒரே நிமிஷம் அண்ணி என்றவன் பாத்ரூமுக்குள் சென்றுவிட்டு சீக்கிரமே வந்தான். என்ன வாயை கொப்பளிச்சிட்டு வந்துட்டியா? டர்ட்டி பாய், எவ்வளோ டைம் சொன்னாலும் பல்ல விளக்கிட்டு காஃபி குடிக்கிறதில்ல. செல்லமாய் கடிந்து கொண்டே காஃபியை எடுத்து நீட்ட சிரித்து கொண்டே வாங்கி குடித்தான் ரிஷி. தேங்க்ஸ் அண்ணி. ஆமா ரிஷி, நேத்து என்ன உலக அதிசயமா தண்ணி அடிக்காம வீட்டுக்கு வந்திருக்க? சும்மா தான் அண்ணி, வேண்டான்னு தோணுச்சு. உன் அக்கௌண்ட்டுக்கு 50,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். இந்த மாச செலவுக்கு போதும் தானே? வாவ், சூப்பர் அண்ணி. நான் கேட்காமலேயே எனக்கு வேண்டியதை பார்த்து பண்ணிடுறீங்க பாருங்க. கிரேட். டைம் என்னாச்சு கேட்டவன் சுவற்றில் கண்ணை பதித்துவிட்டு அதிர்ந்தான். ஓ காட், இட்ஸ் கெட்டிங் லேட். என்னை நேரமாக எழுப்பிவிட சொல்லியிருந்தனே அண்ணி. இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும்ல, அண்ணா என்ன நினைப்பார்? அதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசணும் ரிஷி. என்ன பேசணும்? சீக்கிரம் சொல்லுங்க அண்ணி. ரிஷி, நான் இப்படி பேசுறேன்னா தப்பா நினச்சிக்காத. முன்னமே ஒருத்தி உன்னை லவ் பண்ணிட்டு உன் கால் குறைய காட்டி வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ யாரோ இன்னொருத்திய லவ் பண்ணுறேன்னு சொல்கிற. அவளும் உன்னோட பணத்தை மட்டும் யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? கங்கா கேட்கவும் ரிஷியின் முகம் சட்டென்ன கருத்து வாடி போனது. அண்ணி, இவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. என்னத்த சொல்றது? கடவுள் மட்டும் உனக்கு இப்படி காலில் ஒரு குறைய கொடுக்காம இருந்தா நீயும் இப்ப எல்லார் மாதிரியும் ஆஃபீஸ் பொண்டாட்டி குழந்தைன்னு செட்டில் ஆயிருப்ப. எந்த பொண்ணாச்சும் மனசார இந்த குறைய ஏத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளா? அப்படியே நம்ம பணத்தை பார்த்து சம்மதிச்சாலும் வாழ்நாள் முழுக்க உதவியா இருப்பாளோ? உபத்திரம்னு உதறிட்டு போவாளோ? அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. இன்னொரு தோல்விய உன்னால தாங்கிக்க முடியுமா? அவள் கேள்வியில் நொறுங்கி போனவனாய் கண்களில் கலக்கத்துடன் நிமிர்ந்தான் ரிஷி. உனக்கு யாராச்சும் சும்மா கிண்டல் பண்ணாலே தாங்க முடியாது. நீ இப்போ ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்ற. ஒருவேளை நீ நடக்கிறத பார்த்து யாராச்சும் கிண்டல் பண்ணா தாங்கிக்க முடியுமா? எனக்கு யோசிச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு.
அண்ணி, அவன் அதிர்ச்சியுடன் நோக்கினான். நீ எந்த ஆஃபீஸ் டென்ஷனையும் மனசுல ஏத்திக்காம ஃப்ரீயா இருக்கட்டும் தான் உன்னை நான் ஆஃபீஸ் வர சொல்லி கம்பல் பண்ணாம இருந்தேன். உனக்கு எது சந்தோஷத்தை தருதோ அதை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சேன். யாரும் கிண்டல் பண்ணி நீ படுற வேதனைய என்னால தாங்கிக்க முடியாது. என்னடா அன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் வரது பிடிக்கலையா இப்படி பேசுறாங்கன்னு நீ என்ன தப்பா நினைக்கலையே? சோகமாய் முகத்தை வைத்துக் கொண்டாள். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டேன் அண்ணி. நீங்க எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. நான் தப்பு செஞ்சாலும் அண்ணனுக்கு தெரியாம காப்பாத்திருக்கீங்க. என் நல்லதுக்கு தான் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். என் அம்மாவுக்கும் மேலா உங்களை நினைக்கிறேன் அண்ணி. அப்படின்னா நீ லவ் பண்ற பொண்ண எனக்கு பிடிச்சா மட்டும்தான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன். நம்ம வசதிக்கும் அந்தஸ்துக்கும் சமமான பொண்ணா இல்லைனா கூட பரவாயில்ல. உன்னை புரிஞ்சு எங்களை அனுசரிச்சு நடந்துக்கிற பொண்ணா இருக்கணும். ஒருவேளை நீ லவ் பண்ற பொண்ணு அப்படி இல்லைனா நான் பாக்குற பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அண்ணி, நீங்க தான் என் லவ்வுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களே இப்படி சொன்னா எப்படி அண்ணி? உன் காதலை விட எதிர்காலம் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ணி, உங்களுக்கு இந்த சந்தேகமா வேண்டாம். நான் லவ் பண்ற பொண்ணுக்கு நீங்க சொல்ற எல்லா தகுதியும் இருக்கு. பண காசு இல்லைனாலும் சக மனுஷங்களை மதிக்க தெரிஞ்சவ, மற்றவங்க உணர்வுகளை நல்லா புரிஞ்சுக்குவா. என்னையும் புரிஞ்சுக்கிட்டு என் காதலை ஏற்றுக்குவான்னு நம்புறேன். நீங்க தான் எங்களை வாழ்த்தி சப்போர்ட்டா இருக்கணும். ப்ளீஸ் அண்ணி. ரிஷி சொல்லவும் சற்று புன்னகைத்தாள் கங்கா. ரிஷி, நீ இவ்வளோ தூரம் சொல்ற, பாப்போம் அந்த பொண்ணு உன் காதலுக்கு சம்மதிப்பாளான்னு. என் வாழ்த்துக்கள் உனக்கு எப்பவும் இருக்கும். தேங்க்ஸ் அண்ணி. சரி, நீ குளிச்சுட்டு சாப்பிடு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அண்ணன் நான் ஆஃபீஸ் வரலனா ஏதாச்சும் நினச்சிப்பார் அண்ணி. நானும் சாப்பிட்டு அண்ணனை பார்த்துட்டு வரேன். ரிஷி சொல்லவும் முகத்தில் ஏறிய கடுப்பை காட்டிக்கொள்ளாமல் குனிந்து கொண்டாள். அண்ணியா, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் வரதை ஃபேஸ் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு சொல்லிவிட்டு வெளியேறியவள். இவ்வளோ சொல்லியும் இந்த லூசு பையன் ஆஃபீஸ் வரேன்னு சொல்றானே, 2 நாள்ல நிறைய வேலையை கொடுத்து அவனை அலறடிச்சு ஓட வைக்கணும். இதழில் குரூர சிரிப்புடன் தனது அறைக்கு சென்றவள் தயாராகி அவளது காரில் கிளம்பினாள். காலையில் சரியான நேரத்திற்கு அலுவலகம் வந்துவிட்ட பாரதி வேலையை தொடங்கியிருந்தாள். கௌதம் கொடுத்த வேளையில் கம்ப்யூட்டரில் கண்ணை பதித்திருந்தவள் அருகே நிழலாடவும் நிமிர்ந்தாள். என்ன பாரதி, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரியா மாறிடுறீங்க. காஃபி டைம் ஆச்சு, கேன்டீன் வரீங்களா? சிரித்தபடி கேட்டான் கௌதம். அந்த மெஷின் காஃபி குடிக்கவா? எனக்கு வேண்டாம் சாமி. காஃபி மேல உள்ள பிரியமே போயிடும் போல இருக்கு. நீங்க குடிச்சிட்டு வாங்க என்றதும் சிரித்தபடி நகர்ந்தான். சிறிது நேரத்தில் அந்த வேலையை முடித்து கௌதமுக்கு அனுப்பி வைக்க அதை பார்த்துவிட்டு அவன் இன்டர்காமில் வந்தான். பாரதி, கொட்டேஷன் ஓகே. நம்ம பேமெண்ட் டேர்ம்ஸில் மட்டும் சின்ன கரெக்ஷன் இருக்கு. பேமெண்ட் 100% அட்வான்ஸ் போட்டிருக்கீங்க. நார்மலாக நாம் எல்லாருக்கும் அப்படி தான் கொடுப்போம். இவங்க ரெகுலர் கஸ்டமருங்கிறனால கொஞ்சம் கன்செஷன் கொடுப்போம். இவங்களுக்கு எப்போவும் 50% அட்வான்ஸ் மென்ஷன் பண்ணால் போதும். ஓ, ஓகே கௌதம். அதை மாற்றி பிரிண்ட் எடுத்துட்டுமா? பிரிண்ட் எடுத்துட்டு அப்படியே எம்டி மேடம் கிட்ட அதில் சைன் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? மேடம் கிட்டயா? ஆமாம், இந்த மாதிரி பெரிய ஆர்டர்லாம் அவங்க அப்ரூவ் பண்ணாதான் நம்ம கஸ்டமருக்கு கொட்டேஷன் அனுப்ப முடியும். சரி, சைன் வாங்கிட்டு வரேன். குட், வாங்க அடுத்த ஒர்க் சொல்கிறேன். அவன் ரிசீவரை வைத்துவிட இவளும் வைத்துவிட்டு தயக்கத்துடன் அவன் சொன்ன மாற்றத்தை செய்து மறுபடியும் ஒரு முறை படித்து பார்த்து பிரிண்ட் எடுத்துக்கொண்டு கங்காவின் கேபினுக்கு சென்றாள். கதவை தட்டி அனுமதி கேட்க எஸ் கமிங் என்றது குரல். உள்ளே நுழைந்தவள் குட் மார்னிங் மேடம் என்றதும் என்ற கங்கா. கொட்டேஷன் ரெடி பண்ணிட்டியா என்றதும் கையில் இருந்த பேப்பரை மேஜை மீது வைத்தாள். ரெடி மேம். அதை எடுத்துக்கொண்ட கங்கா, நீயே ரெடி பண்ணியா இல்ல கௌதம் ரெடி பண்ணதை எடுத்துட்டு வந்தியா என்றபடி பார்வையை பதித்தாள். கௌதம் எப்படின்னு சொல்லிக் கொடுத்தார். நான் தான் ரெடி பண்ணேன் மேடம். பரவாயில்லையே, வந்த உடனே பட்டுன வேலைய புரிஞ்சுக்கிட்டு சரியான வேலைக்காரிதான். கிண்டலாய் சொல்லிக்கொண்டே அதில் கையெழுத்து போட பாரதியின் முகம் சுருங்கினாலும் அமைதியாய் நின்றாள். அவளை நிமிர்ந்து பார்த்தவள், இந்நேரம் நான் சொன்னதுக்கு கொடி படிப்பேன்னு நினைச்சேன், அமைதியா இருக்க கேட்டாள். நீங்க சொன்ன வார்த்தை கொஞ்சம் கடினமா இருந்தாலும் உண்மைதானே மேடம்? நான் உங்க வேலையை செய்யறவதானே, அர்த்தம் நாம புரிஞ்சுக்கிறதுல தானே இருக்கு என்றவளை நோக்கி தலையாட்டினாள். ஹோ, நீ அப்படி சொல்ற, பரவாயில்ல. எதை சொன்னாலும் நல்லாவே சமாளிக்கிற, புத்திசாலிதான். உனக்கு வேலையெல்லாம் புரியுதா? எஸ் மேடம், கௌதம் சொல்லி கொடுக்கிறார். அதோட இன்னும் சில வேலைகளை எல்லாம் உன் பொறுப்புல கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நல்லது மேடம், செய்யறேன். பாரதி சொல்ல, உனக்கான சாப்பாடு ஜூஸ் லேட் ஆனா கம்பெனி கார்ல டிராப் பண்றது எல்லாம் கம்பெனி ஏத்துக்கும். உன் புத்திசாலித்தனத்தை மூலதனமாக்கி உழைச்சா போதும். ஓகே, நீ உன் கேபினுக்கு போ. அவங்க உன்னை வந்து பார்த்து வேலை என்னன்னு சொல்லுவாங்க. சரி மேடம் என்றவள் கையெழுத்திட்ட கொட்டேஷன் ஃபைலை எடுத்துக்கொண்டு வெளியே வர திகைத்தாள்.
ரிஷி ரிசப்ஷனில் அன்று லீவான மஞ்சுவுக்கு பதில் வேலையில் இருந்த ராகவியிடம் ஏதோ பேசிக் கொண்டிருப்பது கண்ணாடி கதவின் வழியே தெரிந்தது. திகைத்தவள் சட்டென மறைந்து கொண்டாள். ஐயோ, ரிஷி எதுக்கு இங்கே வராரு? ஒருவேளை நான் இங்கேதான் ஒர்க் பண்றேன்னு தெரிஞ்சிருச்சோ? ஆர்வ கோளாறுல என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கே வந்துட்டாரா? தலையில் அடித்து கொண்டாள். நேத்து தான் ஜாயின் பண்ண, அதுக்குள்ள என்னை பார்க்க விசிட்டர் வந்தா நல்லவா இருக்கும். அவன் கண்ணில் படாம கேபினுக்கு ஓடிடுவோம் யோசித்தவள் செட்டென ஃபைலால் முகத்தை மறைத்து கொண்டு அவளது கேபினுக்கு செல்ல ரிஷி கதவை திறந்து உள்ளே வந்து கொண்டிருந்தான். சட்டென்று வேறு புறம் திரும்பிக் கொண்டவளை கவனிக்காமல் ரிஷி கடந்துவிட ஒரே ஓட்டமாய் தனது கேபினுக்கு ஓடினாள் பாரதி. தனது இருக்கையில் அமர்ந்து நீண்ட மூச்சுகளை விட்டு சமாதானப்படுத்திக் கொண்டவள், கடவுளே, இப்ப என்ன பண்றது? மேடம் வேற ஆபீஸ்ல இருக்காங்க, இந்த ரிஷி வேற என்ன பார்க்க இங்கே வந்துட்டா, எப்படி சமாளிக்கிறது? யோசனையுடன் இருந்தவளை இன்டர்காம் சினுங்கி கலைத்தது. பாரதி, சைன் வாங்கின கொட்டேஷனை கொண்டு வாங்க என்றது கௌதமின் குரல். அதை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தவள் அவனிடம் நீட்ட, ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கீங்க? எனிதிங் ராங்? அக்கறையுடன் கேட்டான். இல்ல கௌதம், ஐ எம் ஓகே. மேடம் எனக்கு வேற சில வேலைகளை தரேன்னு சொல்லியிருக்காங்க. என் கேபினுக்கு அது ரிலேட்டடா யாரோ லேடி வருவாங்கன்னு சொன்னாங்க. நான் போகட்டுமா? ஷியோர், நீங்க போங்க. கௌதம் சொல்ல வேகமாய் தனது கேபினுக்கு வந்து அமர்ந்தவளின் விழிகள் அடிக்கொரு முறை முன்னில் இருந்த பெரிய கண்ணாடி கதவை பார்த்து கொண்டிருந்தது. சிறிது நேரம் பார்த்ததும் அவளை தேடி ரிஷி வராமல் போகவே நிம்மதி பெருமூச்சு விட்டவள், நல்ல வேலை, இன்னைக்கு மஞ்சு லீவு, ராகவிக்கு நம்ம பேரு தெரியாதது நல்லதா போச்சு என நினைத்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து பாரதி என்ற அழைப்பில் திரும்பியவள் எதிரே நின்ற பெண்மணியை நோக்க முகத்தில் சிறிதும் ஸ்நேகபாவமோ சிரிப்போ இல்லாத சிடு பெண்மணி ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். நான் ருக்மணி, மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர். இந்த ஒர்க் எல்லாம் நீ பண்ணணும் சொன்னவள் ஒரு பெரிய பட்டியலை நீட்டினாள். இது சம்பந்தமா எல்லா டேட்டாவும் உன் கம்ப்யூட்டர்ல இருக்கு, பாத்துக்கோ. எதுவும் சந்தேகம் வந்தா கேளு. ஒரு வாரம் தான் சொல்லி கொடுப்பேன், அப்புறம் நீ தான் செய்யணும். உனக்குன்னு டெய்லி டார்கெட் இருக்கு. 10 மணி ஆனாலும் அதை முடிச்சுட்டு தான் போகணும். அதுக்கு தனி பேட்டாவும் இருக்கு, புரியுதா? குரலில் ஒரு அதட்டல் தெரிந்தது. புரியுது மேடம் என்றதும் அங்கிருந்து நகர்ந்தார். அந்த பட்டியலை பார்த்ததும் மிரட்சியாயிருந்தது. இதுவரை வேலைக்கு போகாத பெண், எந்த ஆபீஸ் நடைமுறைகளும் வேலைகளும் தெரியாது. என்னால் இது முடியுமா? வேண்டுமென்றே அந்த கங்கா என்னை பழி வாங்குகிறாளா? மிரண்டவள், என்னால் முடிந்துதான் தீர வேண்டும். இந்த வேலை எனக்கு எவ்வளவு முக்கியம் என யோசித்தவள் தொடங்கிவிட்டாள். முதலில் புரியாமல் ஆயாசமாயிருந்ததில் மனம் துவண்டாலும் சில நொடிகளில் தனக்கே உரிதான தன்னம்பிக்கை தலை தூக்க நிமிர்ந்து உட்கார்ந்தாள். வாழ்க்கையில முடியாததுன்னு ஒன்று இருக்கா என்ன? மற்றவங்களால முடிகிற விஷயம் என்னால மட்டும் முடியாம போயிடுமா? வாழ்க்கையில தினமும் நம்ம பார்க்காத போராட்டங்களா? எல்லாத்தையும் கடந்துதானே வாழ்றோம். இதுவும் என்னால முடியும் என்றவள் அதை படிக்க முதலில் புரியாமல் இருந்த விஷயங்கள் படிப்படியாய் விளங்கத் தொடங்க தைரியம் வந்தது. ஆர்வத்துடன் படித்தால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதும் ஒரு புதுமைதானே. வாழ்க்கை மரணம் வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் படிப்பித்துக் கொண்டுதானே இருக்கிறது. துணிந்து செயல்பட தொடங்கிவிட்டாள். மதியம் லஞ்சுக்கு கௌதம் அழைக்க ஹாஸ்டலில் இருந்து கொண்டு வந்த சாதத்தை அவனுடன் ஷேர் செய்ய, இதுக்கு நம்ம கேன்டீன் சாப்பாடே பரவாயில்ல பாரதி என்றான். நாளிலிருந்து எனக்கு லஞ்ச் கம்பெனியில் சாப்பிடலாம் என்றவள் கங்கா சொன்ன விஷயங்களை சொல்ல கௌதம் ஆச்சரியப்பட்டான். பரவாயில்லையே, வந்த அடுத்த நாளே மேடம் உனக்கு இவ்வளோ பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க. சரியா செஞ்சு முடிக்கணுங்கிறது தான் என் கவலையே. மேடம் அவ்வளோ சீக்கிரம் பொறுப்புகளை கொடுக்க மாட்டாங்க. உன் மேலே நம்பிக்கையில் தான் இந்த வேலைகளை கொடுத்துருக்காங்க. நீயே எனக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட்டுக்கு போட்டியாக வந்துடுவ போல இருக்கே. சேச்சே, அந்த அளவுக்கெல்லாம் நான் ஒர்த்து இல்லை பாரதி சொல்ல இருவரும் சிரித்தனர். தோல்வி என்பது அவமானம் அல்ல, அது வெற்றியின் ஆரம்பம். முயற்சியே மூலதனம், நம்பிக்கையே ஆதாரம், வீழ்வது எழுவதற்கே. அத்தியாயம் 14. அன்று மாலை பாரதி ஆபீஸிலிருந்து வேலை முடிந்து கிளம்ப 8 மணி ஆகிவிட்டது. ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் கிளம்பியிருக்க ருக்மணியும் வேறு ஒரு பெண்ணும் மட்டுமே இருந்தனர். அவர்களிடம் அன்று முடித்த வேலைகளை சொல்லிவிட்டு ஹாஸ்டலுக்கு கிளம்பினாள். உடல் சோர்வாக இருந்தாலும் மனதிற்குள் புரியாத புதிய வேலைகளை செய்து முடித்த உற்சாகம் இருந்தது. பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பியவள் வேலை நேரத்தில் ஆஃப் ஆக்கி வைத்திருந்த போனை ஆன் செய்தாள். வீட்டு லேண்ட்லைன் நம்பரும் ரிஷியின் நம்பரும் மிஸ்டு காலில் இருக்க அதுவரை ரிஷியை மறந்திருந்தவள் மனம் மீண்டும் அவனை நினைத்து சுணங்கிக் கொண்டது. லூசு ரிஷி,
இவர் என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கலான்னு கேட்டப்போ நான் வேண்டான்னு மறுத்திருக்கணுமோ? அந்த உரிமையில தான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸுக்கு என்ன தேடி வர்றதும் நினைச்ச நேரம் ஃபோன் பண்றதுமா இருக்காரா? ஹாஸ்டலுக்கு போனதும் கூப்பிட்டு நல்லா டோஸ் விடணும். அப்பதான் இனி இப்படி பண்ணாம இருப்பார். யோசித்தபடி வேகமாய் பேருந்து நிலையத்திற்கு நடக்க நன்றாய் இருட்டி இருந்தது. மழை வருவதற்கு அறிகுறியாய் குளிர்ந்த காற்று வீச வானத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் விடுப்பு எடுத்திருந்தன. சட்டென முழங்கிய இடியோடு ஒலிக்கீற்றலாய் மின்னித் தெளிந்த மின்னலை கண்டு அச்சத்துடன் நடந்தாள். கடவுளே, மழை வரும் போலிருக்கே, என்கிட்ட கொடையும் இல்ல, சீக்கிரமா பஸ் வந்துட்டா பரவாயில்ல என யோசிக்கும் போதே மின்சாரம் வேலை நிறுத்தம் செய்து எங்கும் இருட்டை போர்த்தி கொண்டது. சில யூபிஎஸ் வெளிச்சமும் கடந்து சென்ற வாகனங்களின் வெளிச்சமும் மட்டுமே அவ்வப்போது சிறிது இருட்டை விரட்டின. கவலையுடன் மொபைலில் டைம் பார்த்து சாலையில் பஸ் வருகிறதா என பதைப்பதைப்புடன் நின்று கொண்டிருந்தவளின் அருகே சட்டென்று இரு வெளிச்ச புள்ளிகள் உற்பத்தியாகி அருகே வர யார் என்று பார்த்தவள் திகைத்தாள். ரிஷி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றார்? ரதி, ஏன் இவ்வளோ லேட்டு? வண்டியில் ஏறு, நான் உன்னை ஹாஸ்டல்ல டிராப் பண்றேன். இல்ல, நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேன். நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். வழியில் மரம் முறிஞ்சு விழுந்திருக்கு, இப்போதைக்கு பஸ் வராதுன்னு சொன்னாங்க. அதான் உனக்கு கால் பண்ணி கிளம்பிட்டியான்னு கேட்கலான்னு பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எதுக்கும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றவனின் பதிலில் திகைத்தாள் அவள். அவன் சொன்னதை கேட்ட அருகே நின்ற பெண்மணி ஒருவர், ஐயோ, அப்ப பஸ் இப்போதைக்கு வராதா தம்பி? மழை வேற வரும் போல இருக்கே, எப்படி வீட்டுக்கு போறது என கவலையுடன் புலம்பத் தொடங்கினார். உடனே பாரதி, கவலைப்படாதீங்கம்மா, சார் உங்களை டிராப் பண்ணுவார் என சொல்லி நக்கலாய் ரிஷியை பார்க்க அவன் அதிர்ச்சியுடன் அவளை முறைத்திருந்தான். கோடி புண்ணியமா போகும் தம்பி, வீட்ல பிள்ளைங்க என்ன காணோன்னு பயந்துட்டு இருக்கும். எனக்கு அடுத்த ஸ்டாப் தான், கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? அவர் பாவமாய் கேட்க ரிஷிக்கு மறுக்க தோன்றவில்லை. சரியாய் அப்போது மழை துளிகளும் சடச்சடவென விழத் தொடங்க, ஏறுங்கம்மா, இறக்கி விடுறேன் என்றான். அப்பெண்மணி வேகமாய் கார் கதவை திறந்து பின்னில் ஏறிக்கொண்டு, என்ன கண்ணு இன்னும் தயங்கிக்கிட்டு நிக்கிற? மழை வழுக்க முன்ன வீடு போய் சேர வேணாமா? தம்பி உனக்கு தெரிஞ்சவர் தானே, சீக்கிரம் வாமா என அவளையும் அழைக்க, ரதி ஏறு என்றான் ரிஷி கிஞ்சலாக. அதற்கு மேல் மறுக்க மனமின்றி காரில் ஏறிக்கொள்ள காரை எடுத்தான். கடவுள்தான் நல்ல நேரத்துக்கு உங்களை அனுப்பியிருக்கார் தம்பி. என் புருஷன் உடம்புக்கு முடியாம வீட்டில் கிடக்கிறாரு. நான் வேலை பார்க்குற இடத்துல போய் பணத்தை வாங்கி மருந்து வாங்கிட்டு வரேன். அப்பெண்மணி தனது கவலையை புலம்பிக் கொண்டிருக்க 5 நிமிட பயணத்தில் அவர் சொன்ன வீட்டிற்கு முன் காரை நிறுத்தினான் ரிஷி. அதற்குள் மழை வழுக்க தொடங்கி இருக்க நன்றி சொல்லி இறங்கிக் கொண்டார். மதியம் சரியாய் உண்ணாததும் வேலையின் அலுப்பும் மழையும் சேர்ந்து கொள்ள அதிகமாய் பசிக்க தொடங்கியதில் சோர்ந்து அமர்ந்திருந்தாள் பாரதி. ரதி, என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிற? உன் ஹாஸ்டல் அடுத்த ஸ்டாப் தானே? ரிஷி கேட்க என்றால் அவளை கண்ணாடியில் பார்த்தவன், ரொம்ப சோர்வா தெரியுற, பசிக்குதா என்றதும் திகைப்புடன் பார்த்தாள். இவன் என்ன அம்மா அக்காவை போல் என் முகத்தை பார்த்தே பசியை கண்டுபிடிக்கிறான் நினைத்தவள் அமைதியாயிருக்க அவனை பேசினான். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா ஆஃபீஸில்? நீ தப்பா நினைக்கலனா ஒன்று சொல்லட்டுமா? பசியின் களைப்பில் சோர்ந்திருந்தவளுக்கு அவனிடம் கோபமாய் திட்ட நினைத்தது கூட மறந்திருந்தது. என்ன? எனக்கு ரொம்ப பசிக்குது, தனியாக ஹோட்டலுக்கு போய் பழக்கம் இல்லை. டின்னருக்கு நீ கம்பெனி தர முடியுமா? என் பசியை அவன் பசியாக சொல்கிறான் கல்லன் என யோசிக்கையில் சிரிப்பு வந்தாலும் அவளுக்கு உடனே சாப்பிடாவிட்டால் மயக்கமே வந்துவிடும் போல் இருக்கவே பிகு செய்யாமல் சம்மதித்தாள். அப்படியே அவன் ஆபீஸ் வந்ததை பற்றியும் கேட்டு நல்ல டோஸ் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டாள். அவள் சம்மதித்த குஷியில் ரிஷியின் முகம் மலர, தேங்க்ஸ் ரதி என்றவன் உற்சாகமாய் அடுத்து வந்த மதிய தர ஹோட்டல் ஒன்றிற்குள் காரை நுழைத்தான். பாரதி முதலில் இறங்கியதும் ரிஷி காரை ஓரமாய் பார்க் செய்து வர அவன் வரும் வரை அங்கேயே காத்திருந்தாள். பாரதி சொன்னவன் சந்தோஷமாய் காலை இழுத்தபடி முன்னே நடக்க அவனை பின்தொடர்ந்தாள் பாரதி. சாதாரணமாய் சாப்பிட வந்தவர்களோடு மலைக்கு ஒதுங்கியவர்களும் சாப்பிட அமர்ந்திருக்க ஹோட்டலில் கூட்டம் அதிகம் இருந்தது. ஒரு மேஜையில் மட்டும் சுற்றிலும் போடப்பட்டிருந்த 4 நாற்காலியில் 2 ஆள் இருக்க அருகருகே இருந்த 2 நாற்காலி மட்டுமே காலியாய் இருந்தது. அவர்கள் அமராமல் தயங்கி நிற்க ஹோட்டல் சிப்பந்தி அவர்கள் அருகே வந்து, இங்கே உட்காருங்க சார் என்று காட்ட ரிஷி பாரதியை பார்த்தான். அவள் கண்ணாலேயே சம்மதம் சொல்ல இருவரும் அமர்ந்தனர்.
அவர்களுக்கு முன்னில் ஒரு கணவன் மனைவி அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். ரதி, என்ன சாப்பிட்ற? ரிஷி கேட்கவும் நிமிர்ந்தவள், எனக்கு சிம்பிளா போதும், நீங்க சாப்பிடுங்க என்றால் ஆர்டர் எடுக்க வந்தவரிடம், 2 பேருக்கும் ரவா தோசை, சோளா பூரி, காஃபி, முதல்ல சாம்பார் இட்லி கொண்டு வாங்க என்று சொல்ல அவர் நகர்ந்தார். ரதி, ஓகே தானே என்றதும் புன்னகைத்தாள். அனைத்தும் அவளுக்கு பிடித்த ஐட்டங்களாயிற்றே. அவனுக்கு அருகில் அமர்ந்தால் ஒருவித அவஸ்தையுடனேயே அமர்ந்திருந்தாள் பாரதி. அதை கவனித்த ரிஷி முடிந்தவரை விலகி அமர்ந்திருந்தான். அதை பாரதியும் கவனித்திருக்க மனதிற்குள் அவனுக்கு ஒரு ஷபாஸ் சொல்லிக் கொண்டாள். இவர்களுக்கு சாம்பார் இட்லி வரும்போது முன்னில் இருந்த தம்பதியர் சாப்பிட்டு முடித்திருக்க ரிஷி எழுந்து அவளுக்கு எதிரில் சென்று அமர்ந்து கொண்டான். இனி நிம்மதியா சாப்பிடு என்றதும் சின்ன புன்னகையை பரிசளித்து சூடான சாம்பார் இட்லியை ஸ்பூனில் எடுத்து வாய்க்குள் விழுங்கத் தொடங்கினாள். வயிற்றின் பசி சுற்றுச்சூழல் எதையும் யோசிக்க விடவில்லை. அவள் சாப்பிடும் வேகத்தை கண்ட ரிஷி, ரதி, மெதுவா சாப்பிடு, இட்லி விக்கிக்க போது எனவும் சற்று நிதானித்தவள் மெல்ல சாப்பிடத் தொடங்கினாள். இவ்வளோ பசியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க? ஓ, ஆஃபீஸில் இத்தனை நேரம் வேலை மட்டும் வாங்குறாங்க, சாப்பிட எதுவும் வாங்கி தர மாட்டாங்களா என்றான் அவனும் சாப்பிட்டு கொண்டே. நேத்து தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், அதுக்குள்ள என்ன உட்கார வச்சு சோறு போட அதென்ன ஏன் மாமனார் வீட்டு கம்பெனியா கேட்டுக்கொண்டே விழுங்கினாள். அதுக்கில்ல ரதி, ஹாஸ்டல் சாப்பாடு நல்லாவே இருக்காதுன்னு தான் உனக்கு மெஸ்ஸில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணட்டுமான்னு கேட்டேன். நீ அதுவும் மறுத்துட்ட. என் உதவியை ஏற்றுக்கிறதுல உனக்கு என்ன தயக்கம்? நேத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கோம், அதுக்குள்ள உங்களை இதுக்கு சிரமப்படுத்தணும் தான் சொல்லிக்கொண்டே ரவா தோசைக்கு வந்திருந்தாள். எனக்கு என்ன சிரமம்? உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம்தான். நீ மறுக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. ஆஹா, நீங்க உதவி மட்டுமா செய்வீங்க, உபத்திரவமும் சேர்த்து தானே செய்வீங்க என்றவள் நிதானத்திற்கு வந்திருந்ததால் பேச்சை தொடங்கினாள். நான் என்ன உபத்திரவம் பண்ண? நேற்று நைட்டு ஃபோனில் பேசினதுக்கப்புறம் உன் ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணி டிஸ்டர்ப் கூட பண்ணலையே என்றான் புரியாமல். ஆனா என்னை தேடி ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்களே. ஆஃபீஸ்க்கா? நானா? நம்ம ஆஃபீஸ்க்கே போக மாட்டோம், இதில் இவ ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்கிறாளே. யோசித்து கொண்டே பார்த்தான் ரிஷி. என்ன பேச்சு காணோம்? காலையில் எதுக்கு என் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க? என்ன பார்க்கத்தானே? ஒன்றை பார்க்கவா? பின்ன எங்கள் எம்டியை பார்க்கவா என்றவள் சட்டென்ன சுதாரித்தாள். நீங்கள் நிஜமா எதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்தீங்க ரிஷி? நான் எங்கேயும் வரலையே. நீ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியாதே. என்ன சொல்கிறீங்க? அப்போ காலையில் நான் பார்த்தது உங்கள் டூப்பையா? விளையாடாம உண்மையை சொல்லுங்க. இரு, நீ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற? காலையில் ஆஃபீஸ் வந்துட்டு தெரியாத மாதிரி கேட்குறீங்க. நல்ல வேலை, ரிசப்ஷனில் என்ன தெரியாத பொண்ணு இருந்ததால தப்பிச்சேன். இல்லைனா நேற்று வேலைக்கு சேர்ந்த என்ன பார்க்க விசிட்டர் வந்தா நல்லா இருக்குமா? அவள் சொல்வதை கேட்டவன் மனம் எதையோ கணக்கு போட உள்ளுக்குள் சட்டென்ன ஒரு ஊதாப்பூ மலர்ந்தது. ரதி, நீ அன்னை குரூப் ஆஃப் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறியா என்றான் மலர்ச்சியுடன். என்னை தேடி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இப்போ தெரியாத மாதிரி கேளுங்க. இல்லைம்மா, நான் உன்னை பார்க்க வரல. எனக்கு நீ அங்கே ஒர்க் பண்ணுறதும் தெரியாது. பின்ன எதுக்கு வந்தீங்க? எங்கள் எம்டியை பார்க்கவா? ஆமாம், எம்டியை பார்க்க தான் வந்தேன். அச்சோ, அப்போ நானா சொல்லிட்டேனா? ஆமாம். எனிவே தேங்க்ஸ். நாளைக்கு உன்னை பார்க்கவே உன் ஆஃபீஸ்க்கு வரேன். ஐயோ, வேண்டாம், அப்படி மட்டும் பண்ணினா அப்புறம் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பையே வேணாங்கிற முடிவுக்கு வர வேண்டியது இருக்கும். ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதம்மா. நான் உன் ஆஃபீஸ் பக்கமே தலை வச்சு படுக்கல, போதுமா? இந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிக்கொண்டே அவள் சிரிக்க ரிஷியும் வாய் விட்டு சிரித்தான். வழக்கம் போல் அவன் கண்ணக்குழியின் வசீகரத்தில் தன்னை மறக்கத் தொடங்கிய பாரதி சட்டென பார்வையை மாற்றிக்கொண்டு சாப்பிடுவதில் மும்முரமானாள். சீக்கிரம் சாப்பிடுங்க, ஹாஸ்டல் கேட் பூட்டிடுவாங்க சொன்னவள் ஆவி பறக்கும் காஃபியை குடிக்கத் தொடங்க பாரதியின் அலைபேசி சினுங்கி டிஸ்பிளேயில் வான்மதியின் எண்ணை காட்டியது. ஐயோ, வானு கூப்பிடுறா. ஷூ, கொஞ்ச நேரம் பேசாதீங்க. உதட்டில் ஒரு விரலை வைத்து ரிஷியிடம் சொன்னவள் அலைபேசியை காதுக்கு கொடுத்தாள். தன்னிடம் பழைய இறுக்கம் மறைந்து பாரதி குழந்தை போல் பேசி சண்டை போடுவதை ரசித்துக்கொண்டே புன்னகையுடன் காஃபி குடிக்க தொடங்கினான் ரிஷி. நாளைக்கு ஆஃபீஸ் போய் நான் தான் உங்கள் கம்பெனி JMDன்னு சொன்னா இவ எப்படி முழிப்பா? ஆஹா, அந்த பெரிய கண்ணை உருட்டி முழிக்கிறத பார்க்கணும் போல இருக்கே. நாளைக்கே ஷாக்கை கொடுத்துட வேண்டியதான் மனதிற்குள் நினைத்து கொண்ட ரிஷி அவள் பேசுவதை கவனித்தான். ஹலோ, சொல்லுவானு. என்னடி, வேலைக்கு போய் ஜாயின் பண்ணதும் எனக்கு ஃபோன் கூட பண்ண நேரம் இல்லையா? என்ன அங்கே கசகசன் சத்தம்? நீ எங்கே இருக்க? ஹாஸ்டல் வரலையா? இல்லடி வானு, இங்கே நல்ல மழை, அதான் ஃப்ரெண்டோட ஹோட்டலில் சாப்பிட வந்த. இப்போ கிளம்பிட்டேன். ஃப்ரெண்டோட வா? அது யாரடி? நேற்று சொன்ன கௌதமா?
அதெல்லாம் இல்ல. அப்புறம் விவரமா சொல்றேன். இப்ப மழை கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. நான் ஹாஸ்டலுக்கு போறேன். அப்புறம் ஃப்ரீயா பேசலாம். பார்த்து பத்திரமா போ. தனியா டாக்ஸில போகாத. ராத்திரி நேரம் கவனம்டி. வான்மதி சொன்னதை கேட்டு நெகிழ்ந்தாள் பாரதி. சரிடி, நான் வந்து கூப்பிடுறேன். பைடி என வைத்தாள். என்ன பாரதிக்கு வான்மதினா பயம் போல இருக்கு? பயம் இல்ல. இவ்வளோ நாளா அவகிட்ட நான் எதையும் மறைச்சது கிடையாது. உங்களோட பேச வேணான்னு அவ சொல்லியும் இப்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். இதை சொன்னா திட்டுவா, அதான் சொல்லல. ஆனா கஷ்டமா இருக்கு. ஓ, அப்ப அவங்க தான் நம்ம காதலுக்கு எதிரியா? என்ன காதலா? இல்லை இல்லை, நட்புக்கு எதிரியான்னு கேட்க வந்தேன். டைம் ஆச்சு, கிளம்பலாமா? அவள் கேட்க எழுந்தான். பில்லை கொடுத்துவிட்டு காருக்கு வந்தனர். இப்போ வாச்சும் மேடம் ஹாஸ்டல் பேரை சொல்வீங்களா? ரிஷி கிண்டலாய் சிரித்துக்கொண்டே கேட்க, ஏஞ்சல் ஹாஸ்டல் என்றாள் புன்னகையுடன். ஓ, பத்மினிகா வார்டனா இருக்கே, அந்த ஹாஸ்டலா? லேடிஸ் ஹாஸ்டல் பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்களே என்றாள் முறைப்புடன். அட அது இல்லைம்மா, அவங்க நம்ம சூர்யாவோட அக்கா தான். சூர்யாவோட அக்காவா என்றாள் திகைப்புடன். அவனோட பெரியம்மா பொண்ணு. அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான். ரொம்ப நல்ல டைப். பரவாயில்லையே, கொஞ்சம் நல்லவராக தான் இருக்கீங்க. கொஞ்சம் தானா? என்னை முழுசா நல்லவன்னு எப்போ ஒத்துக்குவேன்? குணத்தில் குத்தம் இல்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பழக்க வழக்கத்தில் தான் குற்றம் இருக்கிறது. அவள் நக்கீரர் பாணியில் சொல்ல சிரித்தான் ரிஷி. அப்படி என்ன குற்றம் கண்டீர் நக்கீரரே? குடியை கெடுக்கும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவரா நீர்? அது என்ன அத்தியாவசிய பொருளா? அவ்வப்போது வாய்க்குள் தள்ளிக்கொள்ள மெல்ல கொல்லும் விஷம் என புரியாத உமக்கு? தப்புதான், எனக்கும் தெரியுது. பிறகென்ன, அதை விட்டு தொலைக்கலாமே. எப்போ நீ என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டியோ, இனி குடிக்க வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இனியாச்சும் பொறுப்பா உனக்கு பிடிச்சது போல ஒரு மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறேன். நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டதானே ரதி? மனதில் உள்ள வலி முழுவதையும் குரலில் தேக்கி கேட்டான் ரிஷி. ரிஷி, என்ன இது? எதுக்கு கலங்குறீங்க? நான் எப்போ உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன். ஃப்ரெண்டாக மட்டும்தானா? வேறு ஆப்ஷனே இல்லையா? அவன் பாவமாய் முகத்தை வைத்து கேட்க முறைத்தாள். அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப தோணல. எப்போ தோணும்? அவன் விடாமல் கேட்க அவனையே பார்த்தவள் நிதானமாய் சொன்னாள். தெரியல ரிஷி, இப்போதைக்கு எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகும்போது உங்களை யோசிக்கிறேன். அப்ப இந்த லவ் ஃபீல் ஏதாச்சும் தோணுச்சுன்னா சொல்றேன். இப்ப என்னால காதலை யோசிக்க முடியாது என்றாள் தீர்மானமாக. இது போதும் என்றவன் ஹாஸ்டல் வந்திருக்க காரை நிறுத்தினான். இறங்கியவள் அவனிடம் வந்து, தேங்க்ஸ் ரிஷி. நான் சொல்லாமலேயே என் பசியை தெரிஞ்சு சாப்பாடு வாங்கி தந்தப்போ எனக்கு என் அப்பா தான் நினைவுக்கு வந்தார். ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்ல அழகாய் புன்னகைத்தவன் கையசைத்து கிளம்பினான். மழையில் குளித்து சில்லிட்டிருந்த முன்கேட்டை திறந்து உள்ளே சென்ற பாரதியின் மனமும் குளிர்ந்திருந்தது. ரிஷி, நீ எப்பவோ எனக்குள்ள வந்துட்ட. உன்னோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறது போல பாதுகாப்பா உணர்றேன். ஆனா என் காதல சொல்றதுக்கான சமயம் இன்னும் வரல. வரும்போது நீ ஆசைப்பட்டது போல நிச்சயம் சொல்லுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு என மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றாள். பிரசவிக்க தவிக்கும் பிள்ளையை பிடித்து வைக்கும் வலிக்கு நிகரானது பிடித்ததை சொல்ல முடியாமல் ஒளித்து வைக்கும் காதல். அத்தியாயம் 15. தனது அறைக்கு வந்த பாரதி ஒரு குளியலை போட்டு வருவதற்குள் அலைபேசி 2 முறை அடித்து ஓய்ந்தது. வேகமாய் நைட்டிக்குள் நுழைந்து வெளியே வந்தவள் அலைபேசியை நோக்க வீட்டு எண்ணை காட்டியது. அச்சச்சோ, அக்கா என்னை கூப்பிட்டு கிடைக்கலனா பயந்திருப்பாளே. யோசனையுடன் அவளை அழைத்தாள். முதல் ரிங்கிலேயே அழைப்பு எடுக்கப்பட்டு சக்தியின் பதட்டமான குரல் கேட்டது. ஹலோ ஹலோ பாரு. அக்கா, நான் தான். பதறாத. ஏண்டி இவ்வளோ லேட்டு? நேரத்தில் கூப்பிட்டப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க, இப்போ எடுக்க மாட்டேங்கிற? சாரிக்கா, வேலை பிஸியில் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நீ கூப்பிடும் போது பாத்ரூமில் இருந்தேன். ஓ, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைக்கா. நான் பயந்துட்டேன். அம்மா வேற நீ பேசுனியான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. தினமும் ஆஃபீஸ் விட்டு வந்ததும் உன்னை கால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ நானே உன்னை கூப்பிட தான் வந்தேன். அதுக்குள்ளே நீ கூப்பிட்ட. இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகம்க்கா. முடிச்சுட்டு ஹாஸ்டல் வர லேட் ஆயிடுச்சு. ரொம்ப சிரமமாக இருக்கா பாரு? அதெல்லாம் இல்லைக்கா, பழகிட்டா, ஈஸி தான். நீ சாப்பிட்டியா? மழையில் செம்ம பசி, நல்லா சாப்பிட்டேன். புது இடம் புது வேலை, பழகிற வரைக்கும் சிரமமாக தான் இருக்கும். பொறுமையா 1க்கு 4 தடவை யோசிச்சு பண்ண, சீக்கிரமே புலப்பட ஆரம்பிச்சிடும்.
ம் சரிக்கா. நீங்கெல்லாம் சாப்பிட்டாச்சா? மாமா வீட்டுக்கு வந்தாரா? நம்ம 8 லட்சுமி என்ன சொல்றாங்க? ம் எல்லாம் ஆச்சுடி. மாமாவும் நீ கால் பண்ணியான்னு கேட்டார். அத்தை தான் இப்போ என்னை கால் பண்ணி பார்க்க சொன்னாங்க. அத்தைக்கு திடீர்னு நம்ம மேலே பாசம் பொங்குது. அவங்க இயல்பாவே நல்லவங்க தான் பாரு. நமக்காக கொஞ்சம் செலவு அதிகமாகவும் மூஞ்ச காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ உன் சம்பளம் வரப்போகுதுன்னு தெரியும்ல, அதான் சரியாயிட்டாங்க. நீ சொல்றது சரிதான்க்கா. அப்புறம் அத்தான் கால் பண்ணாரா? திலகாத்த எதுவும் சொல்லலையே. நேற்று நைட்டு கால் பண்ணாருடி. அத்தைக்கு தான் கல்யாணத்துக்கு சீரெல்லாம் சரியா பண்ணுவோமான்னு கொஞ்சம் குறையாவே இருக்கும் போல. பார்த்துக்கலாம்க்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அம்மாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அம்மா அப்படியே தான் இருக்காங்க, ஆனாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க என்றாள் சக்தி. சரிக்கா, நான் வச்சிடுறேன். எல்லாரையும் கேட்டுதா சொல்லு. அம்மாவை கவலைப்படாமல் இருக்க சொல்லு. அம்மாவுக்கு நீ தனியாக அங்கே கஷ்டப்படுறதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஆனாலும் உனக்கு வேலை முக்கியம், அதனால எதுவும் சொல்ல முடியல. நீ உடம்ப பார்த்துக்கோ, பத்திரமா இரு. சரிக்கா, உங்க பொண்ணை பத்தி யோசிச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க. நான் நேரத்துக்கு உங்க பாரதிய தூங்க வச்சு சாப்பிட வச்சு பத்திரமா பாத்துக்கிறேன். சிரித்து கொண்டே அவள் சொல்ல சக்தியும் சிரித்தாள். உன் குறும்பு பேச்சுதான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டி. நானும் உன்னை சீக்கிரமே சத்யநாத்தானுக்கு மிஸ்ஸஸ் பண்றேன். அப்பதான் நீ என்ன மிஸ் பண்ண மாட்டேன். குறும்பி, சரி போய் தூங்கு, குட் நைட் எனவும் பதிலுக்கு குட் நைட் சொல்லி அழைப்பை துண்டித்தாள். காலையில் இருந்து அன்று நடந்தது அத்தனையும் மனதிற்குள் ரீவைண்ட் செய்து பார்க்க அந்த நாளை மிகவும் நிறைவாகவே கடந்ததாக உணர நிம்மதியுடன் உறங்க சென்றாள். சற்று நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாள். உடல் உறக்கத்தில் இருந்தாலும் உணர்வுகள் விழித்திருக்க இதயமும் மூளையும் மட்டும் அதன் வேலைகளை நிறுத்தாமல் செய்து கொண்டிருந்தது. மூளையில் உள்ள நரம்புகள் ஏற்கனவே நடந்த நிகழ்வு ஒன்றை மீண்டும் உயிர்ப்பித்து கனவாய் காட்சிப்படுத்த அவளது இதழ்கள் ஏதோ முணுமுணுக்க, முகம் பயத்தில் சுளிந்து நெற்றியிலும் கழுத்திலும் பொடியாக வியர்வை கசகசக்க தொடங்கியது. ராணி நில்லு, சொன்னா கேளு. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பாரதி சிவப்பு சுடிதாரில் ஒரு பெண்ணை பார்த்து கெஞ்சி கொண்டிருந்தால் நின்ற அப்பெண்ணின் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இல்ல பாரு, என்னை தடுக்காத. யாருக்கும் வேண்டாம். எதுக்காக இந்த உயிரை சுமந்துக்கிட்டு இருக்கணும்? எனக்கு வாழவே பிடிக்கல. அதுக்காக உயிரை விடுறது ஒண்ணுதான் வழியா? தற்கொலைங்கிறது மிகப்பெரிய கோழைத்தனம்னு உனக்கு தெரியாதா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நாம தான், மத்தவங்க இல்ல. முதல்ல அந்த பூச்சி மருந்து பாட்டில தூக்கி போடு. தலைக்கு மேலே பாட்டிலை உயர்த்தி பிடித்தபடி தொண்டைக்குள் சரித்து கொள்ள தயாராய் நின்ற தோழியை சமாதானப்படுத்தியபடி அவளை மெல்ல நெருங்கினாள் பாரதி. இல்ல, நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. நான் பூமிக்கு வேண்டாத பாரம்தான். அப்படி சொல்லாத ராணி. ஊனமா இருக்கிற எல்லாரும் உயிரை விட்டுட்டு தான் இருக்காங்களா? எத்தனையோ பேரு இந்த உலகத்துல தனக்கான பாதையை தேடிக்கிட்டு நல்லபடியா வாழலையா? அடுத்த அடியை எடுத்து வைத்தவள் சற்று நெருங்கி இருந்தாள். வீட்டுல, வெளிய, உறவுல, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, ஸ்கூல்ல எத்தனை அவமான பேச்சு. எங்க போனாலும் நொண்டிக்காலின்னு கிண்டலா கூப்பிடும் போது செத்துடலாம் போல இருக்கு. எதுக்கு இந்த பொறுப்புன்னு ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். இனியும் என்னால இந்த குறையை ஏத்துக்கிட்டு வாழ முடியாது. அப்பாவும் சித்தியும் என்னை குறைய பாக்குறாங்கன்னா என் அத்தான் கூட இப்படி என்னை ஏமாத்துவார்னு நினைக்கல. தேம்பினாள். சட்டென்று அவளை நெருங்கி கையில் உள்ள பாட்டிலை பாரதி தட்டிவிட ராணி மேலும் அழத் தொடங்கினாள். நான் பிறந்தப்பவே எல்லாரையும் போல நல்லா தான் இருந்தேன். அப்போ என் அம்மாவும் மாமாவும் எனக்கும் அத்தானுக்கும் பெருசானதும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் எனக்கு 4 வயசுல போலியோனால கால் செயல்படாம போகவும் மாமாவுக்கு யோசனை ஆகிடுச்சு. என் அம்மா இறந்ததும் அந்த பேச்சு எடுக்கிறதே பிடிக்கல. ஆனாலும் அத்தா என்கிட்ட அன்பா தான் பழகினாரு. அவருக்காச்சும் என்ன பிடிக்குதுன்னு மனசை தேத்திக்கிட்டு இருந்தா உனக்கு கால் நொண்டின் தான் பரிதாபப்பட்டு பழகினேன். கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. நான் என் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மனசாட்சி இல்லாம சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நான் எதுக்காக, யாருக்காக உயிரோட இருக்கணும்? இருக்கணும் ராணி, யாருக்காக இல்லைனாலும் நீ உனக்காக உயிரோட இருக்கணும். உண்மையில உனக்கு இல்ல, வார்த்தை சுத்தம் இல்லாத, சொன்னதை எப்படி வேணாலும் மாத்தி பேசுற அவங்க மனசுலதான் ஊனம். அவங்க முன்னாடி நீ நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும். யாரும் உன்னை கொண்டாடலைனாலும் நீ படிக்கிற படிப்பு உனக்கு உயர்வை தரும், வாழ்க்கையில வெற்றியை தேடித்தரும். மனம் தளராம அதுல மட்டும் கவனத்தை வை. பாரதி சொல்லவும் தாங்க முடியாமல் அவள் தோளில் சாய்ந்து அழத் தொடங்கினாள் ராணி. ராணி போதும் அழுதது, வா வீட்டுக்கு போகலாம் என்றவள் கைத்தாங்களாய் தோழியை பிடித்துக்கொள்ள தனது போலியோவினால் சோம்பி போன ரப்பராய் மரவித்திருந்த காலை இழுத்துக்கொண்டு கைக்கடியில் மரத்தடியை தாங்கி பிடித்து அழுதபடி எழுந்து சிரமத்துடன் நடந்தாள் ராணி. ராணி
இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. யாருக்காகவும் நாம கடவுள் கொடுத்த வாழ்க்கைய அழிச்சுக்க கூடாது. அப்போது சம்மதித்தவள் அன்று இரவே மனதின் வழி தாங்காமல் கை நரம்பை கட் செய்து உயிரை மாய்த்து கொள்ள காலையில் விவரமறிந்து துடித்து போனாள் பாரதி. ராணி! அலறியபடி தோழியின் வீட்டிற்கு சென்றவளுக்கு அவளது உயிரற்ற சடலம் தாங்க முடியா வேதனையை கொடுத்தது. மனிதனுக்கு மனிதன்தான் மிகப்பெரிய எதிரி. விலங்குகளும் பறவைகளும் தங்களுக்குள் பரிகாசித்துக் கொள்வதில்லை, வார்த்தைகளால் புண்படுத்துவதில்லை. மனிதன் அறிவில் மட்டுமல்ல, அறிவீனத்திலும் மிக உயர்ந்தவன் என்று சிரிப்பது போல் தோன்றியது பாரதிக்கு. எல்லோரின் கேலி பேச்சிலிருந்து விடுபட்டு வேறு உலகத்தில் நிம்மதி தேடி ராணி பயணப்பட்டு விட்டாள். ஆனாலும் அவள் இறப்பின் வழி தந்த தடம் மட்டும் இன்னும் பாரதியின் மனதில் ஆறாரணமாய் வலித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு ஊனமுற்றோருக்கு வழியே சென்று உதவுவதோடு அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பதாய் அந்த மாதிரி இல்லங்களுக்கு செல்ல தொடங்கினாள். அப்படி ஒன்றில்தான் ரிஷி அவளை பார்த்ததும் ராணியின் நினைவுகள் கண்களுக்குள் கனவாய் விரிந்ததில் திடுக்கிட்டு எழுந்தமர்ந்தாள் பாரதி. ராணி, ஏன் இப்படி பண்ண ராணி? கடவுள் தந்த உயிரை மாச்சிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம இப்படி கோழையா செத்து போயிட்டியே. கண் கலங்கினாள். சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவள் எழுந்து முகம் கழுவி தண்ணீர் குடித்துவிட்டு படுத்தாள். மனதிற்குள் ரிஷியின் முகம் தோன்றி கண்ணீருடன், என் கால் ஊனத்தை காரணமா வச்சு என்னை விட்டுட்டு போயிட மாட்டேறதி என்றது. நிச்சயம் மாட்டேன் ரிஷி. உங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அதை மாத்துவேன். உங்களாலையும் எல்லாரையும் போல எல்லாம் செய்ய முடியுங்கிற நம்பிக்கைய உங்களுக்கு கொடுப்பேன். சோர்ந்து துவண்டு கிடக்கிற உங்க வாழ்க்கைய சந்தோஷமா உற்சாகமா மாத்துவேன். இதெல்லாம் செய்த பிறகுதான் என் காதல உங்களுக்கு சொல்லுவேன். நம்பிக்கை இல்லாத எல்லாருமே ஊன உள்ளவங்க தான். நம்மால முடியும் நினைச்சு இறங்கினாதான் சாதிக்க முடியும். ரிஷியை நான் சாதிக்க வைப்பேன். மனதிற்குள் தீர்மானித்து கண்களை மூட சுகமாய் நித்திரை தழுவியது. அடுத்த நாள் காலை அலுவலகம் சென்றதும் காத்திருந்த அலுவல்கள் அவளை இழுத்து கொண்டன. ஒவ்வொன்றாய் புரிந்து செய்வதற்கு நிறைய நேரம் எடுத்தது. ஆனாலும் அவளது வேகமும் திறமையும் ருக்மணியை ஆடி போக வைக்க கங்காவிடம் கூறினார். அவளை கவனமா வாட்ச் பண்ணுங்க. தினமும் 9 மணிக்கு குறைஞ்சு அவ வீட்டுக்கு போகக்கூடாது. கம்பெனி கார் யூஸ் பண்ணிக்கிட்டும். நல்ல சாப்பாடு, ஜூஸ், காஃபி எல்லாம் கொடுங்க. சோர்வடைய விட வேண்டாம். இவன் நமக்கு பெரிய மூலதனம், புரியுதா? சரி மேடம், நான் பாத்துக்கிறேன். ருக்மணி செல்ல சிறிது நேரத்தில் கதவு தட்டப்படும் சத்தத்தில் நிமிர்ந்தவள் உள்ளே வந்த ரிஷியை கண்டதும் திகைத்து பின் புன்னகைத்தாள். அட, என்ன ரிஷி, இந்த நேரத்துக்கு நீ பெட்டை விட்டு எந்திரிச்சிக்க மாட்டேன்னு நினைச்சேன். நீ தடிச்ச சரக்கோட மப்பு தீர்ந்திருக்காதே. விடிய காலையில தான் வீட்டுக்கு வந்தேன்னு செக்யூரிட்டி சொன்னாரு. இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிற. எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கிறதுனால சீக்கிரமே கிளம்பி ஆஃபீஸ் வந்துட்டேன். உன்னை பார்க்க முடியல. ஐயோ அண்ணி, நேற்று சூர்யா வீட்டுக்கு போயிட்டு சினிமா பார்த்துட்டு கிளம்ப லேட் ஆயிடுச்சு. அங்கேயே தூங்கிட்டோம். மற்றபடி சரக்கெல்லாம் போடல. ஓ அப்படியா? சரி, நம்பிட்டேன். அட, நிஜமா தான் சொல்கிறேன் அண்ணி. நேத்தே நான் பொறுப்பேற்றுக்க கம்பெனிக்கு வரேன்னு சொல்லிட்டு காலையில் வரலேன்னு அண்ணன் ரொம்ப கோவப்பட்டார். அதான் இன்னைக்கு நேரமாகவே வந்துட்டேன். ஓ, உன் அண்ணனை பார்த்துட்டு வந்தியா? இல்லை அண்ணி, அண்ணன் மார்க்கெட்டிங் செக்ஷனில் இருக்கிறதா சொன்னாங்க. இப்போதைக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் அடிக்கடி லீவ் போடுறதால அங்கே தான் நம்ம அதிகம் கவனிக்க வேண்டியது இருக்கு. நீ அதை கவனிச்சுக்கிறியா? நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் சரி அண்ணி. சரி வா, உன் அண்ணனை பார்த்துட்டு வந்துடுவோம் சொன்னவள் எழுந்து கொள்ள ரிஷி தொடர்ந்தான். பாரதி எந்த செஷனில் இருப்பான்னு தெரியலையே. யோசித்துக்கொண்டே அண்ணியை தொடர்ந்தான். மார்க்கெட்டிங் செஷனில் முன்னால் இருந்த பெரிய கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்த கங்காவை தொடர்ந்து உள்ளே சென்ற ரிஷியின் விழிகள் ஃபைலுக்குள் மூழ்கியிருந்த பாரதியை கண்டதும் சந்தோஷத்தில் விரிந்தது. அட, நம்மால் இங்கே தான் இருக்காளா? அண்ணி வேற என்ன இந்த செஷனை பார்த்துக்க சொல்கிறாங்க. செம்ம சான்ஸ் தான். மனதிற்குள் குதூகலித்தவன் அவளையே பார்த்து கொண்டு நடக்க அவளோ இவர்கள் வந்ததை கவனிக்காமல் வேலையில் மூழ்கியிருந்தாள். கங்கா அவளை கடுப்புடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஹரி இருந்த அறைக்குள் நுழைந்தாள். அங்கே ஹரியிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க கௌதம் இவர்களை கண்டதும் புன்னகைத்து குட் மார்னிங் சொன்னான். கௌதம், அந்த புது பொண்ணை 5 நிமிஷம் கழிச்சு வர சொல்லுங்க. கங்கா சொல்ல தலையாட்டி நகர்ந்தான். ஹாய் அண்ணா என்ற ரிஷியை நோக்கி புன்னகைத்த ஹரி. பரவாயில்லையே, இன்னைக்கு ஐயா சீக்கிரமே ஆஃபீஸ் வந்துட்டீங்க. கங்கா, வெளியே வெள்ளக்காக்கா மல்லாக்கா பறக்குதான்னு பாத்தியா? போங்க, புள்ளைய கிண்டல் பண்ணிக்கிட்டு. நீ உட்காருடா ரிஷி என்றவள் ஹரியின் அருகே சென்று நின்றாள். அண்ணா, இப்போவும் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரலையா? இனி நீங்களே போதும் வேலை செஞ்சது, வீட்டுக்கு போன்னு சொல்கிற அளவுக்கு ஆஃபீஸ் வேலை பார்க்க போகிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றவன் எழுந்து காலை சற்று மடக்கி குனிந்து இருவரின் காலில் தொட
திகைத்து வாழ்த்திய ஹரி எழும்பி விட்டான். நல்லா இருடா ரிஷி. என்ன பொசுக்குன்னு இப்படி காலில் விழுந்துட்ட? நீ பொறுப்பாக நடந்துக்கிட்டா எங்களை விட யார் சந்தோஷப்பட போறா சொல்லு. ஆமாண்ணா, அதான் என் அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் என்றதும் ஹரியின் மனம் நெகிழ கங்கா அந்த சென்டிமெண்ட் சீனை எரிச்சலுடன் பார்த்தாலும் முகத்தில் சிரிப்பு மாறாமல் பார்த்து கொண்டாள். ஹரி, நம்ம ரிஷிக்கு மார்க்கெட்டிங் பார்த்துக்கிற பொறுப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இங்க இப்ப சரியான ஆள் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ சொன்னா சரியா தான் இருக்குமா? உன் பிள்ளைக்கு என்ன திறமை இருக்குன்னு என்னை விட உனக்கு தானே அதிகம் தெரியும் என சிரித்தான் ஹரி. அதற்குள் கண்ணாடி கதவு தட்டப்பட்டு பாரதியின் குரல், மே ஐ கமின் சார் என அனுமதியை வேண்ட ரிஷியின் மனம் அவளை கண்டதும் அவள் திகைக்கும் காட்சிக்காய் காத்திருக்க முகத்தை காட்டாமல் அமைதியாய் ஹரிக்கு எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டான். எஸ், கமின். ஹரி குரல் கொடுக்க உள்ளே வந்தாள். மேம், என்ன வர சொன்னீங்களா? உன் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது? கஷ்டமா இருக்கா? மேனேஜ் பண்ணிக்க முடியுதா? ஹரி அருகே இருந்ததால் அடக்கியே வாசித்தாள் கங்கா. ரிஷிக்கு பின்னில் நின்று பேசியதால் அவன் முகத்தை காணாத பாரதி, ஒர்க் கஷ்டமா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்க முடியும் மேடம். இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஒவ்வொரு ஒர்க் முடிஞ்சதும் நான் ருக்மணி மேடம் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மேடம். குட். கங்கா, நீ பாரதியை பற்றி என்ன நினச்ச? ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட். அதோட ஒர்க் கான்ஷியஸ் ரொம்ப அதிகம். எந்த வேலைனாலும் சரியாக பண்ணுவாங்க. எனக்கு தெரியுங்க. இருந்தாலும் புதுசாக வேலைக்கு சேர்ந்த பொண்ணு, வேலையில் எதுவும் சிரமம் இருந்தா நம்ம சரி பண்ணி கொடுக்கணும்ல, அதான் கேட்டேன். அதுவும் சரிதாம்மா. அப்புறம் பாரதி, இன்னிலிருந்து நம்ம ஜேஎம்டி மார்க்கெட்டிங்ல சார்ஜ் எடுத்துக்க போறாரு. நீ தான் அவருக்கு அசஸ் பண்ணணும், சரியா? சரிங்க மேடம். மிஸ்டர் ஜேஎம்டி, பாரதி தான் உங்களுக்கு அசிஸ்டன்ட். எந்த வேலையா இருந்தாலும் இவங்க கிட்ட சொல்லுங்க. அப்புறம் என்னோட வாழ்த்துக்கள் டா படவா, கங்கா சொல்ல. தேங்க்ஸ் அண்ணி. ஹலோ பாரதி என்றவன் திரும்ப 1000 வாட்ஸ் மின்சாரம் ஒன்றாய் தாக்கியது போல் அதிர்ந்து சிலையாய் நின்றாள் பாரதி. அதை உள்ளுக்குள் ரசித்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அழகாய் புன்னகைத்தான் ரிஷி. அதற்குள் கங்காவுக்கு அலைபேசியில் அழைப்பு வர, பார்த்துக்கோங்க என்று வெளியே சென்றாள். ரிஷி, இனி நீ இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோ. பாரதி, நீங்கள் 2 பேருமே மார்க்கெட்டிங்கில் புதியவங்க. இப்போதைக்கு என்ன விஷயம்னாலும் என்னையோ கௌதமையோ கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிஷி என் தம்பி, கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை. இப்போ தான் ஆஃபீஸ் பொறுப்பை எடுக்க வந்திருக்கான். வேலை பிடிபட டைம் எடுக்கும். அது வர பொறுமையாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமா? ஓகே சார் என்றாள் பாரதி சுதாரித்து கொண்டு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் டா ரிஷி. உன் திறமையை மார்க்கெட்டிங்கில் காட்டு சொன்ன ஹரியும் சென்றுவிட பாரதியின் கண்கள் இப்போது திகைப்பை பூசிக்கொண்டன. மை பூசும் விழிகளில் மையில் நான் கண்டேனே, பொய் பேசா இதழ்களில் புன்னகையை கண்டேனே. கண்ணுக்குழி அழகானவன் இதயத்தை கவர்ந்தானே, கண்ணுக்குள் நின்று கொண்டு காதலித்தான் இசைத்தானே. அத்தியாயம் 16. ஹலோ, எஸ்கியூஸ் மீ. இதுக்கு மேலே கண்ணை விரிச்சா கண்ணுக்குள்ள இருக்கிற கிருஷ்ணமணி வெளியே தெரிச்சிட போகுது. ஷாக்க குறை ரதிமா. ரிஷியின் குரலில் மீண்ட பாரதி குனிந்து கொண்டாள். சாரி சார். ஐயையோ, சாரா? அது ஏன்? பதறினான். நீங்க இங்க முதலாளி, நான் உங்க ஊழியர். உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டா சரியா இருக்காது. அதோட நேத்து நீங்க உங்க கம்பெனிக்கு வந்ததை என்ன பார்க்க வந்ததா நினைச்சிட்டு தேவையில்லாம கோபப்பட்டு அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டேன். அதுக்கு தான் சாரி. ஹே, இட்ஸ் ஓகே ரதிமா. நீ அப்படி சொன்னதுனால தானே நான் இன்னைக்கே ஆஃபீஸ்க்கு பொறுப்பெடுக்க வந்தேன். அவன் மெல்லிய குரலில் சொல்ல நிமிர்ந்தாள் பாரதி. சார், ஒரு பர்சனல் ரெக்வெஸ்ட். என்ன ரதிமா என்றான் ஆவலுடன். தயவு செஞ்சு ஆஃபீஸ்ல நம்ம பர்சனல் விஷயங்களை பேசுறதோ ரதின்னு உரிமையில கூப்பிடுறதோ வேண்டாம். இங்க நீங்க பாஸ், நான் உங்க அசிஸ்டன்ட். அதை மறக்காம பேசினா நல்லா இருக்கும். இதுக்காகவா இவ்வளோ ஆசையை ஓடி வந்தேன்? வாய்க்குள் முணங்கினான். என்ன சார், நான் சொல்றது சரிதானே? ஆமாம்மா, ரொம்ப சரிதான். இனி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் மேடம். மேடம் வேண்டாம் சார், கால் மீ பாரதி. பாரதி? சரிங்க பாரதி, நீங்கள் உங்கள் சீட்டுக்கு போங்க பாரதி. அவன் சொன்னதை கேட்டு மனம் லேசாக புன்னகைத்தாள். தட்ஸ் குட். இது அழகா இருக்கு என்றான் ரிஷி. ஓகே, கௌதம் சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நீங்க இங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டுருங்க. அவர் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் சொன்னவள் அவன் பதிலை எதிர்பார்க்காமல் வெளியேறினாள். பக்கத்திலே இருப்பா. பார்க்கலாம், பேசலாம், பழகலான்னு பல கலாம் கனவுகளோட வந்த இந்த பச்சை புள்ளைய ஃபைல் பார்க்க சொல்லிட்டு கௌதம் வேலையை முடிக்க போயிட்டாலே. இப்போ என்ன பண்ணுறது? ஃபைலை பார்த்துட்டு அப்படியே அதில் சந்தேகம் கேட்க கூப்பிடுவோம் நினைத்தவன் மேஜை மீது அடுக்கி வைத்திருந்த ஃபைல் ஒன்றை எடுத்து திறந்து பார்த்தான். அடுத்த 5வது நிமிடம் சந்தேகம் கேட்க பாரதியை அழைக்க வந்து சொல்லிக் கொடுத்தாள்.
அவளுக்கு அந்த ஃபைலில் உள்ள விஷயங்கள் எல்லாம் இப்போது அத்துப்படி. அவள் சொல்லி சென்ற அடுத்த 5வது நிமிடம் மீண்டும் அழைத்தான். இப்படி மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் பாரதி டென்ஷன் ஆனாள். அவன் மேஜை முன்பு இருந்த நாட்காலியில் அமர்ந்தவள், நான் இங்கேயே இருக்கேன், நீங்க முழுசா எல்லாத்தையும் படிச்சுட்டு சந்தேகம் கேட்டு முடிங்க என்றதும் குறும்பு புன்னகையுடன் பார்த்துவிட்டு ஃபைலில் கவனமானான். இப்போது அவளிடம் கேட்காமலேயே ஃபைலில் உள்ள விஷயங்கள் புரிய அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தான். சார், நான் போகட்டுமா? நீங்க பாத்துக்கிறீங்களா? நோ, நீங்க போனா எனக்கு நிறைய கேள்வி வருது. நீங்க பக்கத்துல இருந்தா ஈஸியா புரியுது சொல்லிவிட்டு புருவத்தை ஏற்றி இறக்கி கன்னத்தில் குழிவில புன்னகைத்தவனை முறைத்தாள் பாரதி. அதை சட்டை செய்யாமல் ரிஷி அவளையே பார்க்க அவளுக்கு ஒரு மாதிரி தவிப்பாயிருக்க சட்டென தலையை குனிந்து கொண்டாள். ரதி, சாரி பாரதி, ஒரு சின்ன ஹெல்ப். என்னது? உங்களை எப்படி கரெக்ட் பண்றது? கண்ணடித்து கொண்டே சிரிப்புடன் கேட்க பயங்கரமாய் முறைத்தாள். சரி, உடனே காளி அவதாரம்லாம் எடுக்காது. நானும் எப்படி எல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, அதான் உன்கிட்டே கேட்டேன். அவன் சொல்லவும் ஒரு நிமிடம் திகைப்புடன் பார்த்தவள் கோபப்பட்டு பிரயோஜனமில்லை என்று தோன்ற அமைதியாய் சொன்னாள். உங்க அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கீங்க. ஆபீஸுக்கு வந்து பொறுப்பான இடத்துல உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரிஷி? இதுதான் உங்களை நம்பி பொறுப்பு கொடுத்தவங்களுக்கு நீங்க செய்யற மரியாதையா? அவள் கேட்க திகைத்தான் ரிஷி. இது எல்லாம் அவன் யோசிக்காத விஷயங்கள். முதலில் அண்ணனை சந்தோஷப்படுத்த ஆபீஸ் வர வேண்டும், அடுத்து இப்போது பாரதியுடன் பழக இது ஒரு நல்ல வாய்ப்பு என நினைத்தே ஆபீஸில் வந்து அமர்ந்திருக்கிறான். பொறுப்பெல்லாம் மெதுவா பாத்துக்கலாம், அதுக்கு தான் கௌதம் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. கௌதமும் என்ன போல உங்க ஊழியர் தான், நீங்க சொல்றத செய்யத்தான் நாங்க இருக்கோம். நாங்க சொல்லி நீங்க செய்யக்கூடாது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன்? சற்று எரிச்சலுடன் கேட்டவனை அமைதியாய் பார்த்தாள் பாரதி. என்னை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கான பதில் உங்ககிட்டயே இருக்கு. என்ன பதில் என்றான் கண்கள் மின்ன. செய்கிற வேலைய கடமைக்கு செய்யாம முழு மனசோட செய்யுங்க. எடுத்துக்கிட்ட பொறுப்புல உங்க திறமையை காட்டி நல்லபடியா ஒரு புது ஆர்டரை எடுத்து காட்டுங்க. அதெல்லாம் தான் நீங்க என்னை இம்ப்ரெஸ் பண்ண உதவும். அதை விட்டுட்டு இப்படி கண்ணை உருட்டி சைட் அடிக்கிறதோ, கண்ணு முன்னாடி கூட்டு வச்சு ஜொல்லு விடுறதோ எனக்கு செட் ஆகாது. அவள் சொன்னதை கேட்டு ரிஷி சற்று பிரமிப்புடன் பார்த்திருக்க தொடர்ந்தாள். பர்சனலையும் பிசினஸையும் ஒன்னா போட்டு குழப்பிக்கிறது எப்பவுமே சரி வராது. உங்களுக்கு வேணும்னா இந்த ஆஃபீஸ் வேலையெல்லாம் விளையாட்டா இருக்கலாம், ஆனா எனக்கு இது கோவில் மாதிரி. இந்த வேலையெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த வேலையில உங்க வேலையை காட்டுங்க, என்கிட்ட வேண்டாம். புன்னகை மாறாமல் பாரதி தெளிவாய் சொல்ல அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. அவள் சொன்னதை மனதிற்குள் அசை போட்டு கொண்டிருக்க பாரதி கேட்டாள், என்ன பேச்சே காணோம்? இப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி இவளை கரெக்ட் பண்ற அளவுக்கு இவ ஒன்று ஒர்த் இல்லையோன்னு யோசிக்கிறீங்களா? சேச்ச, உன்னை இப்படி குறைச்சல சொல்லாத ரதிமா. உன் ஒர்த்து உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நீ என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய நம்பிக்கை, எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு நீ சொன்ன மாதிரி என் திறமையை காட்டித்தான் இம்ப்ரெஸ் பண்ணோன்னா அதையும் பண்ணுவேன். அதுக்கு தான் என்ன பண்ணி உன்னை லவ் பண்ண வைக்கலான்னு தீவிரமா திங்கிங் என்றான் குறும்பு புன்னகையுடன். ரொம்ப எல்லாம் திங்க் பண்ண வேண்டாம், உங்க திறமைய பிசினஸ்ல காட்டுங்க, அது போதும். இப்ப நான் என் கேபினுக்கு போகலாமா? தாராளமா போங்க பாரதி, முதல்ல எனக்கு இதெல்லாம் ஸ்டடி பண்ணி முடிக்கணும் என்றவனுக்கு புன்னகை பரிசாக்கி நகர்ந்தாள் பாரதி. அதன் பின் அவன் அங்கிருந்து நகரவும் இல்லை, பாரதியை அழைக்கவும் இல்லை. படிக்கும்போது புரியாத விஷயங்களை தனியே நோட்ஸ் போட்டு குறித்து கொண்டான். சில விஷயங்களை கம்ப்யூட்டரை தட்டி தெரிந்து கொண்டான். எடுத்திருந்த வேலையை முடித்துவிட்டு மதிய உணவுக்கு தாமதமாய் சாப்பிட எழுந்த பாரதி ரிஷி இன்னும் கிளம்பாமல் இருக்கவே அவன் அறைக்கு நுழைந்தாள். அங்கே அவன் இருந்த நிலையை கண்டவள் கடுப்புடன் அவன் கையில் தட்டினாள். ரிஷி, என்ன இது? பகல்ல இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? யாராச்சும் பார்த்தா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? உயரமும் வசதியுமாய் இருந்த சுழல் நாட்காலியில் சுகமாய் கண்மூடி உறங்கிக் கொண்டிருந்தவனை கேட்டாள். சாரி ரதி, இத்த நைட்டெல்லாம் தூங்காம சினிமா பார்த்தேன். ரொம்ப நேரம் ஃபைலே படிச்சுட்டு இருந்தேனா என்ன அறியாம தூங்கிட்டேன் போல இருக்கு. சரி, லஞ்ச் டைம் முடிய போகுது, சாப்பிட போகலையா? அண்ணி இன்னும் கூப்பிடல, வீட்டில் இருந்து இன்னும் லஞ்ச் வரலன்னு நினைக்கிறேன். அவங்க கெமிக்கல் ஃபேக்டரிக்கு எப்போவோ கிளம்பி போயிட்டாங்களே, ஹரி சாரும் கூட போனார். ஓ, ஆனா அண்ணி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. எங்க இருந்தாலும் என்னை பத்தி யோசிப்பாங்க, அவங்க என் அம்மா மாதிரி. சரி, அவங்களுக்கு கால் பண்ணி முதல்ல கேளுங்க. இதோ கேட்குறேன். நீ சாப்பிட்டியா? இல்ல, இனிதான். நீங்க கால் பண்ணுங்க என்றால் ரிஷி அழைக்க 5-6 ரிங் ஆன பிறகே கங்கா எடுத்தாள். ஹலோ, சொல்லுடா ரிஷி, எப்ப வீட்டுக்கு கிளம்புன?
உனக்கு பிடிச்ச மெனுவை லஞ்சா செய்ய சொல்லியிருந்தனே, திவ்யமா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. அச்சோ அண்ணி, நான் ஆஃபீஸில் இருக்கேன். என்னது, ஆபீஸ்ல இருக்கியா? நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா என்றாள் அதிசயமும் அதிர்ச்சியுமாய். போங்க அண்ணி, விளையாடுறீங்களா? நான் தான் இன்னைக்கு பொறுப்பெடுத்தாச்சே, எப்படி கிளம்புவேன்? ரிஷியின் கேள்வியில் திகைத்தாள் கங்கா. உண்மையில் ஒரு ஆர்வத்தில் அவன் ஆபீஸ் வந்திருந்தாலும் சிறிது நேரத்தில் கிளம்பி சென்றிருப்பான் என்றே நினைத்திருந்தாள். அச்சச்சோ, நீ வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினைச்சு நான் எனக்கும் உன் அண்ணாவுக்கும் லஞ்சை கெமிக்கல் ஃபேக்டரிக்கு கொண்டு வர சொல்லிட்டேனே. சாப்பிட்டு உன் அண்ணனுக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. உன் ஹெட் ஆஃபீஸ் வர கிளம்பிட்டு இருக்கேன். கங்கா சொன்னதை கேட்ட ரிஷி, சரி அண்ணி, நீங்கள் வாங்க, நான் நம்ம ஆஃபீஸ் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் என்றான். அட, அதெல்லாம் வேண்டாம். நீ வெளியே போய் நல்ல ஹோட்டல்ல லஞ்சை முடிச்சிட்டு வா. கேன்டீன்ல சாப்பிட்டா கௌரவமா இருக்காது என்றாள் கங்கா. சரி அண்ணி, வச்சிடுறேன் என்றவன் அழைப்பை துண்டிக்க, இதுதான் உன் அண்ணியின் டக்கா என்பது போல் பாரதி பார்க்க, பாவம் அண்ணி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன்னு எனக்கு பிடிச்ச மெனுவை சமைக்க சொல்லியிருக்காங்க. நான் தான் போகாமல் விட்டுட்டேன் எனவும் எதுவும் பேசாமல் பார்த்தாள். சரி, இப்ப லஞ்சுக்கு வீட்டுக்கு போறீங்களா? சேச்ச, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த ஃபைலை எல்லாம் கரைச்சி குடிக்கணும். பக்கத்து ஹோட்டலில் சாப்பிட சொல்லி அண்ணி சொன்னாங்க. நீயும் கம்பெனிக்கு வரியா என்றான் ஆர்வமாக. அதற்குள் கௌதம் அங்கே லஞ்ச் பேக்குடன் வந்தவன், என்ன சார், நீங்கள் இன்னும் லஞ்சுக்கு போகலையா? பாரதி, நாம சாப்பிட போகலாமா என்றான். கௌதம், நானும் இன்னைக்கு உங்களோட லஞ்சுக்கு ஜாயின் பண்ணிக்கலாமா? ரிஷி கேட்க பாரதி அவனை வியப்புடன் நோக்க, ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு சேராது, அதான் கேன்டீனில் சாப்பிடலான்னு நினைக்கிறேன். ரிஷி சமாளிப்பாய் சொல்ல அவள் எதுவும் கேட்கவில்லை. மூவரும் கேன்டீனுக்கு சென்று சுமாரான உணவை சாப்பிட்டுவிட்டு கேபினுக்கு திரும்ப கங்கா அங்கே வந்து கொண்டிருந்தாள். கௌதம் அவனது அறைக்கு சென்றிருக்க கம்ப்யூட்டரில் எதையோ டைப்பிக் கொண்டிருந்தாள் பாரதி. அவளை பார்த்தபடி ஃபைலில் மூழ்கியிருந்த ரிஷியின் அறைக்குள் நுழைந்தவள், ரிஷி, சாரிடா, நீங்க இருக்கிறதையே மறந்தே போயிட்டேன், சாப்பிட்டியா என்றாள். பரவாயில்ல அண்ணி, நீங்கள் வேணும்னு என்னை மறப்பீங்களா என்ன? நான் சாப்பிட்டேன். என்ன ஃபைலும் கையுமா உட்காந்துட்ட? எக்ஸாம் எதுவும் எழுத போறியா என்ன என்றாள் கிண்டலுடன். அதையும் கேட்குறீங்க? எனக்கு அசிஸ்டண்டா ஒரு பொண்ணை போட்டிங்களே, அது பேர் என்ன? பாரதியா பைரவியா? அது ஃபுல்லாக படிச்சு பாருங்கன்னு எனக்கு ஆர்டர் போட்டு போயிடுச்சு, அதான் படிக்கிறேன் என்றான் விளையாட்டாக. என்னது, பாரதி உனக்கு ஆர்டர் போட்டாளா? செட்டென கடுமையாய் மாறியது கங்காவின் முகம். பாரதி, உடனே ஜேஎம்டி ரூமுக்கு வா. இன்டர்காமில் குரல் கொடுக்க அவள் பதட்டமாய் உள்ளே வந்தாள். எஸ் மேடம், கூப்பிட்டீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ யார் இவனுக்கு ஆர்டர் போட? கங்கா கடுப்புடன் கேட்க பாரதியின் முகம் சுருங்கி போனது. அதை கண்டு பதறி போனான் ரிஷி. ஐயோ அண்ணி, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். பாரதி ஆர்டர் எல்லாம் போடல, இந்த ஃபைலை படிச்சு பார்த்தா புரியும்னு தான் சொன்னாங்க. அப்படியே இருந்தாலும் இவ யாரு அதை சொல்ல. உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சுட்டு ஜாலியா இரு. எவ்வளோ பணம் வேணுமோ கேளு. கிளப்புக்கு போ, பாருக்கு போ, நல்லா செலவு பண்ணி சந்தோஷமா இரு. இங்க எந்த வேலையும் பார்க்கணும்னு என்ன அவசியம்? உனக்கும் சேர்த்துதான் நாங்க கஷ்டப்படுறோம். நீ எதுக்கு இவ சொன்னதுக்கெல்லாம் இதை படிச்சு கஷ்டப்படுற என்றாள் கோபத்துடன். அவள் சொன்னதை பாரதி அதிர்ச்சியுடன் கேட்டு நிற்க, இல்ல அண்ணி, அது இங்க என்ன வேலைன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தான் பாரதி சொல்ல வந்தவனை இடையிட்டவள். நீ சும்மா இரு ரிஷி. அவ வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்க வேண்டியதானே. நீ என்ன பண்ணா இவளுக்கு என்ன? நீ சொல்ற வேலையத்தான் அவ செய்யணுமே ஒழிய அவ சொல்றத நீ கேட்கணும்னு அவசியம் இல்ல. இனி இப்படி அதிக பிரசங்கித்தனமா தலையிடுற வேலையை வச்சுக்காத, போ என்றாள் உருமலுடன். சாரி மேடம், சாரி சார். உடைந்து போன குரலில் சொன்ன பாரதி அவர்கள் முன் கண் கலங்க விரும்பாமல் சட்டென அங்கிருந்து சென்று விட்டாள். ரிஷி நடந்ததை நம்ப முடியாமல் அதிர்ந்து அமர்ந்திருக்க கங்கா வேலை முடிந்தது என்று அவளது அறைக்கு சென்று விட்டாள். அண்ணி சென்றதும் ரிஷி பாரதியை இன்டர்காமில் அழைக்க அவள் எடுக்கவில்லை. காலை தாங்கிக் கொண்டு பாரதியை தேடி அவனை கேபினுக்கு வர அங்கே அவள் இல்லை. 2 நிமிடம் அங்கேயே அவன் நிற்க ஈரமுகத்தை கர்ச்சீஃபால் துடைத்து கொண்டு வந்தாள் பாரதி. சிவந்து கலங்கிய கண்கள், அழுதிருக்கிறாள் என்பதை சொல்ல அவனுக்கு மிகவும் கஷ்டமாயிருந்தது. பாரதி, ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வா சொல்லிவிட்டு அவனது அறைக்கு செல்ல வந்தவள் குனிந்து நின்றாள். ரதி, என்னம்மா இது? நீ எவ்வளோ தைரியமான பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி கலங்கி போய் நிற்கிறேன். ஐம் சாரி, வெரி வெரி சாரி. நான் விளையாட்டுக்கு சொன்னதை அண்ணி தப்பாக எடுத்துக்கிட்டு உன்கிட்ட கோபப்பட்டுட்டாங்க. பரவாயில்ல சார், நீங்கள் இதுக்கெல்லாம் என்கிட்ட சாரி சொல்லணும்னு இல்லை. வேறு எதுவும் சொல்லணுமா? உனக்கு என் மேலே கோபம் இருக்குன்னு புரியுது. அண்ணி கொஞ்சம் ஓவராக தான் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எப்போவும் என் மேலே பிரியம் ஜாஸ்தி. என்னை சொந்த குழந்தை போல பார்த்துப்பாங்க. அந்த பிரியத்தினால தான் உன் மேலே கோபப்பட்டாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு ரதிமா. சார், என்கிட்ட சாரி கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க.
உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்க. இனி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன ரதிமா, அவ்வளோதானா? ஒரு சின்ன விஷயத்துக்கு தூக்கி போட்டு பேசுற. அண்ணி என்னவோ சொல்லிட்டு போகட்டும். நீ சொல்றது போலதான் நான் செய்வேன். பார்க்கலாம். இப்போ வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லைனா நான் என் கேபினுக்கு போகலாமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு என் டார்கெட் முடிக்கலைனா நான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்ப முடியாது. டார்கெட்டா? என்ன டார்கெட்? தினமும் இவ்வளோ வேலை முடிச்சாகணும். உங்க அண்ணி சாரி எம்டி மேடம் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நீங்க என்ன கூப்பிட்டுட்டே இருந்ததுனால அதுல எதையும் ஒழுங்கா முடிக்க முடியல. நான் போகலாமா? கிளம்புவதிலேயே குறியா இருந்தால் போ. அப்படி அது என்னென்ன வேலைன்னு எனக்கு லிஸ்ட் அனுப்பு. நான் டீம் வியூவர்ல வரேன். என்றவள் நகர்ந்தாள். பாரதிக்கு கொடுத்திருந்த வேலைகளின் லிஸ்டை பார்த்தவன், ரதி, இவ்வளவு நீ எப்படி தனியா முடிக்க முடியும்? நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ வேண்டாம் சார், நீங்க தான் எனக்கு வேலை கொடுக்கணும். என் வேலையை நீங்க செய்யக்கூடாது. நீங்க என்ன தேவையில்லாம கூப்பிடாம இருந்தாலே போதும், நான் பார்த்துக்குவேன் என்று விட அவனுக்கு கவலையாயிருந்தது. இத்தனை வேலைகளை இவள் எப்படி தனியே செய்து முடிக்க முடியும்? அதுவும் டார்கெட் முடித்தால்தான் கிளம்ப முடியும் என்றால் யோசித்தான். மாலை வேலை முடிந்து வழக்கம் போல அனைவரும் கிளம்ப தொடங்க 6 மணிக்கு கௌதமும் கிளம்பிவிட ருக்மணி பாரதியிடம் வந்தார். இன்னைக்கு எவ்வளோ டார்கெட் முடிச்சிருக்கேன்னு எனக்கு ரிப்போர்ட் பண்ணவே இல்லையே. இப்பதான் ஒவ்வொரு வேலையும் முடிக்க தொடங்கியிருக்கேன். இதோ அனுப்பிடுறேன் மேடம் என்றவள் முடித்த வேலைகளை அனுப்பியிருந்தாள். ரிஷி அவனது அறையிலிருந்து பாரதியை கவனித்துக் கொண்டிருக்க அவளோ கம்ப்யூட்டரிலும் கையில் உள்ள ஃபைலிலும் மட்டுமே கவனத்தை பதித்திருந்தாள். இன்டர்காமில் ருக்மணிக்கு அளித்த ரிஷி, ஆஃபீஸில் எல்லாரும் கிளம்பியாச்சு, ஏன் இன்னும் பாரதி மட்டும் கிளம்பல என்றான். அது சார், மேடம் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு இன்னும் முடிக்கல, அதான் இப்போ பண்ணிட்டு இருக்கு என்றார். சரி, எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி வேணுமே, கிடைக்குமா என்றான். கடையில் வாங்கிட்டு வர சொல்கிறேன் சார் என்று ருக்மணியிடம் செக்யூரிட்டியிடம் காஃபி வாங்கி வருமாறு அனுப்பினார். சிறிது நேரத்தில் செக்யூரிட்டி காஃபி ஃப்ளாஸ்குடன் அவனது அறைக்கு வர, வச்சிருங்க நான் எடுத்துக்கிறேன் என்று கூறிவிட அவர் சென்று விட்டார். சூடான காஃபியை ஒரு கப்பில் ஊற்றிக்கொண்டு பாரதியிடம் வந்த ரிஷி, பாரதி இந்த காஃபியை குடிச்சிட்டு ஒர்க் பண்ணுங்க எனவும், சாரி சார், நான் மிஷின் காஃபி குடிக்க மாட்டேன் என சோர்வுடன் நிமிர்ந்தவளுக்கு ஒரு காஃபி மிகவும் தேவையாகவே இருந்தது. இது ஃபில்டர் காஃபி ரிஷி சொல்லவும் திகைத்து தேங்க்ஸ் என்று வாங்கிக் கொண்டாள். அதை ருக்மணி கவனித்துக் கொண்டிருக்க அதை பார்த்த ரிஷி, ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு காஃபி ஜூஸ் ஏதாச்சும் கொடுக்கலாம்ல என்றான். இங்கே மிஷின் காஃபி இருக்கிறதுனால வேணுங்கிறவங்க எடுத்து குடிச்சுக்குவாங்க, இவங்களுக்கு மட்டும் ஃபில்டர் காஃபி வாங்கி கொடுக்க முடியாதுல்ல சார் எனவும் எதுவும் சொல்லாமல் தனது அறைக்கு சென்றான். ஆனால் மனம் அமைதியடையாமல் அவளுக்காய் ஏதாவது செய் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. எனக்காக கலங்கி நீ கண்ணீர் விடும் தருணங்களில் எல்லாம் சிறகொடிந்த பறவையின் வழியை என் தோள்களில் உணர்கிறேன்.